இந்த மாதிரி தொந்தரவு வரும்னு சொல்லியிருந்தேன். கை கால் தோல்லாம் ஒரு மாதிரி சொரசொரப்பா ஆகும். யூரின் நொர நொறையா போகும். ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இந்த கணு இந்த ஜாயிகள்ல ஜாயிண்ட் வீக்கம் வரும். வலி இருக்கும். அதிகமா வலி இருக்கும். சோறே வடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி கை கால்லாம் வீக்கம் அதிகமாயிடுச்சு. சரின்ட்டு நீங்க சொன்ன டெஸ்ட் போய் முடக்கவாதம் சர்வாங்கி மாதிரி இருக்கும். நீங்க எதுக்கும் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிருங்க. ஆனா சந்தோஷமா இருக்கீங்களா? ஓப்பனா சொல்லணும்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கடைசியா ஐயாட்ட போய் பார்க்கலான்னு தான் வந்தோம். பாப்பாவுக்கு மனுஷன்லாம் நினைக்காம. ஆமா, மனுஷன்லாம் ஓகே, ரொம்ப சந்தோஷமா. கை கால் மூஞ்சி எல்லாமே வீங்கிச்சு, முடியெல்லாம் கொட்டிச்சு, பாருதே பயமாயிடுச்சு ஐயா. சரி, இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க ஐயா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா ஓகே, இந்த மாதிரி குடும்பமா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிறதா நம்ம முன்னோட சித்த மருத்துவத்தோட நம்ம என்னமோ நம்ம சித்த தெரியுமா உங்களுக்கு? சித்த மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தற்செயலா நம்மளுடைய முன்னாள் பேஷண்ட் சொல்லக்கூடாது, இப்ப குணமாயிட்டாங்க, இருந்தாலும் முன்னாள் பேஷண்ட் அவங்களை தற்செயலா சந்திக்க நேரிட்டது. இப்ப அவங்ககிட்ட அவங்க என்ன பிரச்சனைக்காக நம்ம கிட்ட வந்தாங்க, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் இளம். இளம். சரி, இப்ப நீங்க என்கிட்ட எதுக்காக வந்தீங்க, எதன் மூலியமா வந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஒரு விரிவான விளக்கம் சொல்லுங்கப்பா. வந்தது எங்க வீட்டுக்காரர் பாக்குறதுக்காக. உங்க வீட்டுக்காரர் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு என்ன உங்களை பார்க்க. நான் அதுக்கு முன்ன உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை ஜிஹெச்ல பாத்துருந்தேன். அடிக்கடி உடம்பு சரியில்லாதாவதுன்னு திருவண்ணாமலை ஜிஹெச்ல பாத்துருந்தேன். நோட் எடுத்துன்னு வந்தேன். எங்க வீட்டுக்காரருக்கு பார்த்துட்டு இது ஒரு சின்ன ப்ராப்ளம், அது சரியாயிடும் 3 மாசத்துலேன்னு சொன்னீங்க. உனக்குதாம்மா அந்த மாதிரி முடக்குவாதம் இருக்கு. உங்க வீட்டுக்காரருக்கு முதல்ல பாக்கையில அவங்களுக்கு கல்லீரல் ப்ராப்ளம் லைட்டா காமால, சோ அது அல்சர், அது சீக்கிரம் 3 மாசத்துலயே சரியாயிடும்னு சொன்னீங்க சார். 3 மாசத்துல சரியாயிடும். ஆனா உங்க கம்ப்ளைண்ட் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய தொந்தரவா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது நான் நம்பல. நீங்களா 3 டெஸ்ட் எழுதி நம்பல. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஒரு 10 சிம்டம்ஸுமே நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. எதுக்கு உங்க நாளைக்கு பார்க்கலாம்னு பார்த்துட்டு நான் ஒரு 10 சிம்டம்ஸ் எல்லாம் இப்படி இருந்தா இது வந்து இந்த மாதிரியான தொந்தரவு உருவாக்குன்னு சொல்லியிருந்தேன். எந்த மாதிரி தொந்தரவு வரும்னு சொல்லியிருந்தேன். கை கால் தோல்லாம் ஒரு மாதிரி சொரசொரப்பா ஆகும். யூரின் நொர நொறையா போகும். ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இந்த கணு இந்த ஜாயிண்ட் வலி இருக்கும். அதிகமா வலி இருக்கும். சோறே வடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி கை கால்லாம் வீக்கம் அதிகமாயிடுச்சு. சரின்ட்டு நீங்க சொன்ன டெஸ்ட் போய் முடக்கவாதம் சர்வாங்கி மாதிரி இருக்கும். நீங்க எதுக்கும் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிருங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1 வருஷமா நீங்க வந்து வைத்தியம் ஆனா இதுதான் எங்களுக்கு தெரியாது. யூரின்ல உப்பு இருக்கு அதிகமான்னு சொல்லிட்டு நாங்க மாத்திரை சாப்பிட்டோம். 1 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து உப்பு அதிகமா இருக்குன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. இதுதான் ப்ராப்ளம் சொல்லல. வீட்டுக்காருக்காக ஐயா வந்து நீங்க கூட வரையில நான் ஐயாமா உங்களுக்கு சரவாங்கி முடக்குவாதம் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் நான் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வரல, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க வந்து இதுக்கு பிரைவேட்ல மருந்து இல்ல, நீங்க திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கோ இல்ல ஜிக்மரோ இல்ல சென்னைக்கோ போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. ஜிக்மர்ல இங்க இருந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நான் அவங்க கூடவே போனேன்.
கிட்னி பயாப்சி பண்ணியிருந்தாங்க எனக்கு. கிட்னி பயாப்சி பண்ணியிருந்தாங்க. 6 மாசம் அங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு படியில சறுக்கினது கால் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி அங்க ஸ்கேன் பண்ண முடியலன்னு திருவண்ணாமலையில வந்து எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறம் காலை ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி சரியாவலைன்னா கால் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கால் எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் சரி இப்படியே இருக்கிறனேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரு இதுதான்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு அதுக்கு தீர்வு தெரியும், அவங்க கிட்டே நம்ம போலான்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காரு. இவ்வளவு டாக்டர் யாரும் சொல்லாத ஒரு பிரச்சனைய இதுதான் பார்த்த உடனே சொன்னாரு. இத சொன்னவருக்கு அவருக்கு அதை தீர்க்க தெரியாதான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவரே கூட்டின்னு வந்தாரு அங்க. கூட்டிட்டு வந்தாரு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 7-8 மாசத்துக்கு மேல நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கினதுக்கு அப்புறம் 3 மாசம் பத்தியத்துல இருக்கு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல எனக்கு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அது இல்லன்னு வந்தது இல்லையா? ஃபுல்லாவே கடைசியா இடையிலயே 2-3 டைம் ரிப்போர்ட் எடுத்தோம். 3 மாசத்துக்கு ஒரு முறை, மாசம் ஒரு முறை எடுத்தோம். அதுல முதல்ல உங்களுக்கு ஆர்எஃப்ஐ, ஆர்டிசிசிபி, யூரிக் ஆசிட், சிஆர்பி இதெல்லாம் வந்து அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 8 மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம். அது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. நீங்க எங்கிட்ட வரும்போது முதல்ல உங்களால நேரம் நடந்து வர முடியாது இல்லையா? நடந்து வர முடியாது. பெல்ட் கொடுத்தீங்க, அது தனியா போட்டுட்டு நடக்க சொல்லி. அதுக்கு உங்களுக்கு லைட்டா எண்ணெய் போட்டு கொஞ்சம் நீவி விடுறது, பெல்ட் பயன்படுத்துறது கொஞ்சம் அப்படி இருந்தது. உங்களுடைய ஒரு பக்கம் இடுப்பு வந்து இறங்கிருந்தது. ஒரு அந்த இடுப்போட பந்துல ஒரு பந்து இறக்கி இருந்ததுனால உங்களால ஒரு பக்கமா சாஞ்சுதான் நடந்து வருவீங்க. ஆமா, அதுக்கு லைட்டா வர்மம் பண்ணும். அப்படி லைட்டா வர்மம் பண்ணும். இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுதுமா? இப்ப நான் உங்களுக்கு திரும்ப 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. 3 வருஷம் ஆகுது. இந்த மருந்து நம்ம நிறுத்தியே 2-3 வருஷம் ஆகுது இல்லையா? சரி, 2-3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கிட்னி ப்ராப்ளமோ, இந்த கால் இருக்கணும்னு சொல்ல ப்ராப்ளமோ எதுவும் இல்லை. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்க இருக்காங்க. வீட்டுக்காரர் இருக்காரு. வீட்டு வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிறேன். நீங்க தண்ணி எடுக்கிறதாகட்டும், துணி துவைக்கிறதுக்காகட்டும், எல்லா வேலையும் உங்களாலே பாத்துக்க முடியுது. நீங்களே பாத்துக்கிறீங்க. இப்ப நல்லா நடக்கிறீங்க, நேரம் நடக்கிறீங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் எல்லாம் நடக்கிறது இல்லை. அது எல்லாமே சரியாயிடுச்சு இல்லையா? அதாவது நேரத்துல இவங்களுக்கு முடக்கமாகவும் சரவாங்கி அப்படிங்கறத முதல்ல நாம அவங்க பல இடங்கள்ல பார்த்தும் தெரியலங்கிறப்ப நாம சொல்றோம். அதை சொன்னதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு பல இடங்கள்ல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதெல்லாம் திருப்தி ஆகல அப்படிங்கிறப்ப இதுக்கு தீர்வே இல்லை, இதுக்கு மருந்தே இல்லை, காலமா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கிட்ட வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நாம ஆரம்ப ஸ்டேஜா இருந்தா ஒரு 3-4 மாசத்துல சரியாகுமா, நீங்க எல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க, 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள சரியாகும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி மருந்து கொடுக்குறோம். அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு 7-8 மாசத்துக்குள்ள சுத்தமா குணமாயிடுறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை நம்மள மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் குணமாகணும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி அப்படிங்கிறதுக்காக அவங்க மனநிலையோட சந்தோஷத்தது. அதை நம்மள மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் குணமாகணும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி அப்படிங்கிறதுக்காக அவங்க மனநிலையோட சந்தோஷத்தோட இந்த வீடியோ அவங்க கொடுக்குறாங்க. அவங்க நடக்கிறத மட்டும் நாம இந்த இதில் பார்த்துக்கலாம். அவங்க வரும்போது நடக்க முடியாம வந்தாங்க. ரொம்ப ஒரு பக்கம் சாட்சி 2 பேரும் பிடிச்சிட்டு வர மாதிரி வந்தாங்க. இப்ப எப்படி நடக்கிறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த காலையிலும் இது போன்ற முடக்குவாதம் சரவாயிகளாக பாதிக்கப்பட்டு திருப்பவே முடியாதுங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள போகாம இதுக்கு சித்தர்களுடைய குரு மருந்து பற்ப செல்வத சொன்ன வகைகள் அற்புதமா வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த காலையில் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். ஏன்னா அவர்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ். அவர்தான் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு மனசு விடாம பக்க பொண்ணையா நின்னோம் இல்லையா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவோம். ஐயா ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க யுவதியோட ஹஸ்பண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க லிவர் ப்ராப்ளத்துக்காக எங்கிட்ட வந்திருந்தீங்க. அல்சர் ப்ராப்ளம் கல்லீரல் சூடுக்காக வந்திருந்தோம். அப்ப நம்ம சரியாகும் போது வயிற்று சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. இளமதி சொன்னது எல்லாமே ஓகே தானே? உண்மை தானே? ஆமா. சரி, இப்ப அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இளமதி எப்படி இருக்காங்க? அன்னைக்கு நீங்க என்கிட்ட வரையில எப்படி இருந்தாங்க? அது முடிஞ்சளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. உங்க ஒரு 2 வாரம் எப்படி இருக்காங்க?
சந்தோஷமா இருக்கீங்களா? ஓப்பனா சொல்லணும்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கடைசியா ஐயாட்ட போய் பார்க்கலான்னு தான் வந்தோம். பாப்பாவுக்கும் மறைஞ்சிருந்தோம் நினைக்காம. ஆமா, மறைஞ்சிருந்தோம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. கை கால் மூஞ்சி எல்லாமே வீங்கிச்சு, முடியெல்லாம் கொட்டிச்சு, பாருதே பயமாயிடுச்சு ஐயா. கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் முடி போட்டோம் அப்படிம்பாங்க பயாப்சினால. அந்த மாதிரி இவங்களுக்கும் கிட்னி பயாப்சி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் முடியெல்லாம் ரொம்ப கொட்டிடுச்சு. சுத்தமாவே முடியல. சுத்தமாக இருக்கிறதாமா உணவு திருப்தியா இருக்குல்ல. ஒரே பெண்களுக்கு முடி சாதாரண விஷயமா எதாவது நினைக்கலாம். ஆனா பெண்களோட அழகே அது முடிய முகம் தான். அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தான் இல்லைங்களா? ஆமா, நம்மளோட அம்மாவையும் ஒரு வார்த்தை கேட்கலாம். அம்மா வாங்க ஒரு நிமிஷம். அம்மா வணக்கம்மா, உங்க பேர் என்னமா? என் பேர் தனலட்சுமிங்க. தனலட்சுமிமா. இவங்களுக்கு நீங்க மாமியார். ஆமா, உங்க மருமக வந்து போனமா குணமாயிட்டாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இதுட்ட ரொம்ப கேவலமா பார்த்தாங்க சொன்னாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க ஒரு பொருளாதார குறைபாடும் ஆரோக்கியமா சுத்தி இருக்கிறவங்க நோய் வந்து உக்காந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டாங்க ஐயா. ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டாங்க. இதுட்டும் சரி, இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா தராங்க ஐயா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா ஓகே, இந்த மாதிரி குடும்பமா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கறதா நம்ம மருத்துவத்தோட சித்த மருத்துவத்தோட நம்ம எண்ணமோ நம்ம சித்தம் தெரியுமா உங்களுக்கு? நன்றி. இன்னொரு குணமான மகிழ்ச்சியான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.